டாடா ஹேரியர் ஈவி முதல் புதிய கியா செல்டோஸ் வரை 2025இல் வெளியாகும் முன்பே மாஸ் காட்டும் கார்கள். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே, இந்த வருடத்தில் வரவிருக்கும் சில மாதங்களுக்கு ஏராளமான வருங்கால கார்கள் அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. பண்டிகை காலம் நெருங்கி வருவதால் உற்பத்தியாளர்கள் இந்த பருவத்திற்காக தங்கள் புதிய மாடல்களை தயாரிக்க தொடங்கியுள்ளனர். டாடா ஹேரியர் ஈவி ஏற்கனவே பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதை தாண்டி வாகனம் எந்த ஒரு உருமறைப்பும் இல்லாமல் சோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்த முறை வாகனத்தின் சிறப்பம்சம் பின்புற அச்சில் உள்ள ஒரு மின்சார மோட்டார் இருப்பதுதான். அதற்கு அப்பால் பேட்டரிகள் காரணமாக கணிசமான உயரத்தை பெற்ற பிறகும் வாகனம் அதன் ஆஃப் ரோடிங் திறமையை தக்க வைக்க அனுமதிக்கும் பின்புற சுயாதீன இடைநீக்கத்தை கொண்டிருக்கும் ஹேரியர் ஈவி என்பதையும் காட்சிகள் வெளிப்படுத்தியுள்ளன. இந்த காரின் தோற்றம் வழக்கமான ஐஸ் இயங்கும் ஹேரியரை போலவே இருக்கும். முன்புறத்தில் சீலர் கிரில், இணைக்கப்பட்ட பகல் நேர ரன்னிங் விளக்குகள் மற்றும் கூர்மையான டெயில் லைட்டுகள் மற்றும் ஏரோ ஃப்ரெண்ட்லி அலாய் வீல்கள் ஆகியவை ஈவி எஸ்யூவியை தேடுபவர்களுக்கு இந்த வாகனத்தை சரியான தேர்வாக ஆக்குகின்றன. இந்த எஸ்யூவி ஆக்டி ஈவி தளத்தை அடிப்படையாக கொண்டது மற்றும் இரட்டை மோட்டார் அமைப்பு. ஊடக அறிக்கைகளின்படி சுமார் 500 Nm டார்க்கை வழங்க முடியும். டாடா எந்த அதிகாரப்பூர்வ எண்களையும் வெளியிடவில்லை என்றாலும் ஹேரியர் 500 கிலோமீட்டர் தூரத்தை அடைய முடியும் என்று ஊகிக்கப்படுகிறது. ஹூண்டாய் நிறுவனம் வென்யூவுக்கு கீழே உள்ள தங்கள் துணை காம்பேக்ட் எஸ்யூவிக்கு விரைவில் ஒரு ஒப்பனை புதுப்பிப்பை வழங்க திட்டமிட்டுள்ளது. புதிய ஜெனரல் வென்யூ சமீபத்தில் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதை கண்டுள்ளது. நீங்கள் ஒரு புதிய வென்யூவை வாங்க திட்டமிட்டிருந்தால் சிறிது காத்திருப்பு. ஹூண்டாய் வென்யூவில் ஃபேஸ் லிஃப்ட் பதிப்பை வீட்டிற்கு எடுத்துச் செல்வதை உறுதி செய்யலாம். ஃபேஸ் லிஃப்ட் பற்றிய எந்த விவரங்களையும் ஹூண்டாய் வெளியிடவில்லை. ஆனால் இந்த கார் இன்னும் முந்தியதைப் போலவே அதே என்ஜின் விருப்பங்களால் இயக்கப்படும். ஹூண்டாய் கிரெட்டாவை போன்ற முற்றிலும் புதிய ஃபேஷியாவை பெறும். வென்யூவில் 1.2 லிட்டர் MPI பெட்ரோல், 1.5 CRDI VGT டீசல் மற்றும் கப்பா 1.0 டர்போ GDI பெட்ரோல் தொடர்ந்து பயன்படுத்தப்படலாம். கியா செல்டோஸ் காஸ்மெட்டிக் புதுப்பிப்புக்கும் வர உள்ளது. சர்வதேச சந்தைகளில் செல்டோஸ் அதிக உருமறைப்புடன் சோதனை செய்யப்படுவது காணப்பட்டது. சமீபத்தில் இந்த கார் இந்தியாவில் புதிய ஹூண்டாய் வென்யூவுடன் சோதனை செய்யப்படுவதை கண்டனர். கியா செல்டோஸ் ஃபேஸ் லிஃப்ட் காருக்கு புதிய கவர்ச்சியை தரும். அனைத்து புதிய ஹெட்லைட்டுகளையும் சேர்ப்பதோடு முன்பக்க ஃபேஷியா புதுப்பிப்பையும் உள்ளடக்கியிருக்கும். சில சர்வதேச சந்தைகளில் இந்த கார் ஹைபிரிட் பவர் ட்ரெயினுடன் வழங்கப்படுவதால் இதுபோன்ற புதிய பவர் ட்ரெயின் இந்தியாவிற்கும் கொண்டு வரப்படலாம். எனவே நீங்கள் கியா செல்டோஸை வாங்க திட்டமிட்டு காத்திருக்க முடிந்தால் புதிய செல்டோஸ் வரிசையில் இருந்து தேர்வு செய்ய முடியும். சமீபத்திய ஊடக அறிக்கைகள் மற்றும் காட்சிகள் சுசுகி ஒரு புதிய காம்பேக்ட் 5 இருக்கைகள் கொண்ட எஸ்யூவியை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக வெளிப்படுத்தியுள்ளன. இந்த எஸ்யூவி நீண்ட காலமாக விற்பனையில் உள்ள கிராஸை போலவே ஹூண்டாய் கிராண்ட் விட்டாரா மற்றும் பிரெஸ்ஸாவிற்கு கீழே பட்டியலிடப்படலாம். வாகனம் பற்றிய விவரங்கள் மிகவும் குறைவாக இருந்தாலும் கியா சோனெட் மற்றும் டாடா நெக்ஸான் போன்றவற்றிற்கு எதிராக போட்டியிடும் என்பது சாத்தியம். சப் காம்பாக்ட் எஸ்யூவி பிரிவில் விரைவில் பல போட்டியாளர்களை பெறும் என்று சொல்வது நியாயமாக இருக்கும். மெர்சிடிஸ் விரைவில் ஒரு புதிய ஐகானிக் மெர்சிடிஸ் பென்ஸ் இந்திய பதிப்பை அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த G63 ஒரு கலெக்டர்ஸ் பதிப்பாக இருக்கும். இது வரையறுக்கப்பட்ட உற்பத்தி ஓட்டத்தை கொண்டிருக்கும் மற்றும் தனித்துவமான அப்ஹோல்ஸ்ட்ரி, ட்ரிம் பீஸ்கள் மற்றும் ஃபெஸ்போக் பெயிண்ட் பூச்சு ஆகியவற்றை கொண்டிருக்கும். இந்த வாகனம் இன்னும் 4.0 ட்வின் டர்போ V8 ஆல் லேசான ஹைபிரிட் சேர்க்கையுடன் இயக்கப்படும். இந்த என்ஜின் 585 HP பவர் அவுட்புட்டையும் 850 Nm பீக் டார்க்கையும் வெளியிடுகிறது. இந்த என்ஜின் 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் மற்றும் ஆல் வீல் டிரைவ் கருவியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த கார் சுமார் 3.64 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.